மனித உடலுக்கு நாம் சரீரம் என்று அழைக்கிறோம். இந்த உடலுக்கு எந்த மகத்துவம் இல்லையா என தோன்றும். சரீரத்துக்கு மகத்துவம் உள்ளது. சரீரத்தில் ஆன்மா உள்ளபோதே பரமாத்மாவின் தரிசனம் கிடைக்கிறது. ஆன்மா உலகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டனுடைய அருள் கிடைப்பது மிகவும் கடினமாகும். ஆகவே ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு சரீரத்தின் மூலமாக தான் இறை ஞானத்தை பெற முடியும். அது ஜனனத்தின் மூலமாக அனுபவம், ஞானம், எண்ணம், பக்தி கொண்டு மேன்மையான நிலையை அடைகிறது. பரமாத்மாவின் தரிசனம் பெற வேண்டி சரீரத்தில் ஆன்மா குடிகொள்ள வேண்டியது அவசியமாகிறது. ஆன்மா தன்னிலை மாறி நன்னிலை அடைகிறது. சில சரீரம் அதர்மத்தையே சுபாவமாக பெற்றிருக்கும். நல்ல நிலை அடைய காலம் அவர்களுக்கு ஓர் எல்லை வரை வாய்ப்பளிக்கிறது. ஆன்மா முன் ஜென்மத்தின் ஏற்படும் பாவ புண்ணியங்களை அனுபவிக்கவே மீண்டும் பிறப்பெடுக்கிறது. அதன் மூலம் ஞானத்தை பெறவில்லையே என்றால் தண்டனை என்பது அவசியமாகிறது. குற்றம் புரிந்தவனுக்கு தண்டனை வழங்கப்படவில்லை எனின் தர்மத்தின் நிலை நிகழாமல் போகும். மேலும் குற்றம் புரியாமல் தடுப்பதே கருணையாகும். அவனின் ஆன்மா அழியாது. அதர்மம் என்னும் தேகத்தை கொண்ட ஆடையை விடுத்து புதியதோர் ஆடையே தரிக்கும். அத்தேகத்தினால் ஆன்மா நல்ல நிலையடைய வாய்ப்பு உருவாகும். தேகமானது அழியக்கூடியது என்றாலும் அதுவே அவனுடைய பூமியில் வாழ்வதற்கான அடையாளம் இதுவே ஆகும். சரி, இப்பொழுது ஒரு சிறு கதையை பார்ப்போம். மலை மேல் இறைவன் இருக்கின்றான் என்று கேள்விப்பட்டேன். சரி, அங்கே போய் இறைவனை பார்த்து வேண்டியது கேட்டு பெறலாம் என்று சென்றேன். இறைவனை பார்த்தேன். பொன்னும் பொருளும் வேண்டும் என்று கேட்டேன். இறைவன் கொடுத்து விட்டார். மிக்க சந்தோஷம். மலைமேல் இறைவனை போய் பார்த்தேன். எனக்கு பொன்னும் பொருளும் கொடுத்தார் என்று என் பக்கத்தில் இருக்கும் வீட்டுக்காரனும் சொன்னேன். அவரும் சென்றார். இறைவனை பார்த்தார். பொருளும் பொன்னும் பெற்றுக்கொண்டார். இந்த செய்தி அங்கிருந்து அனைவருக்கும் பரவ ஆரம்பித்தது. கூட்டம் கூட்டமாக மக்கள் இறைவனை காண சென்றார்கள். கூட்டம் அதிகம் வருவதால் அவர் அங்கிருந்து இடம் மாறினார். ஆனால் எங்கு சென்றாலும் அங்கு அவரை காண கூட்டம் சென்று கொண்டே இருந்தது. அவர் இமயமலை மேலே சென்று பணிகளுக்கு நடுவே இருந்தார். அங்கேயும் விட்டு வைக்கவில்லை. மக்கள் சென்று அங்கேயும் அவரை தொல்லை பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். எங்கு சென்றாலும் தன்னை தேடி வருவதை உணர்ந்த இறைவன் ஒவ்வொருவரின் உடல் உள்ளே உள்முகமாக இறைவன் கடவுளாக அமர்ந்தார். இப்பொழுது நீ என்னை காண வேண்டும் என்றால் நீ உன்னை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீ உன்னை முழுமையாக தெரிந்து கொண்டால் என்னை நீ காண முடியும் என உன் உள் அமர்ந்து கொண்டார். உன்னுள் இருக்கும் இறைவனை காண நீ தியானம் செய்யும் பொழுது நீ உன்னை முழுமையாக தெரிந்து கொண்ட பிறகு உனக்கு பொன்னும் பொருளும் தேவையில்லை என்ற எண்ணம் வந்த பிறகு இறைவன் முழுமையாக உனக்கு காட்சி தருவான். பொருளுக்காக கோவிலுக்கு செல்லும் பொழுது பொருள் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். அருளுக்காக இறைவனை தேடும் பொழுது இறைவன் உன் முன் தோன்றுவான். உங்கள் ராம்கி.